ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் விஜய் காவேரி கிட்ட நாளைக்கான ப்ரொமோ போட்டாங்க இல்லையா. அதில் காவேரி கிட்ட பர்மிஷன் கேட்டார் இல்லையா. வெண்ணிலா நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. அப்போ காவேரி என்ன சொல்லுவாங்க, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீடு, நீங்கள் விரும்பின பொண்ணு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்போ விஜய் ரொம்ப தேங்க்ஸ் காவேரி, நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல, நீ சொல்லுவான்ட்டு அப்படின்னு சொல்லி விஜய் நினச்சிட்டு வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. காவேரி வெண்ணிலாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே மனசு கஷ்டமாயிடுது. நம்ம வேணான்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். அவர் ஆல்ரெடி லவ் பண்ண பொண்ணு அவ்வளோ உயிருக்கு உயிராக நேசிச்சிருக்காரு. நம்ம எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் காவேரி இருக்காங்க. ஆனால் விஜய் அப்படி கிடையாது. காவேரியை கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதை காவேரிக்கு புரியலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் காவேரி ஓகே அப்படிங்கிறது அது மனசு கஷ்டத்தோடு சொல்கிறாங்க. அதெல்லாம் தாத்தா நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது இதுக்கு அப்படின்னு சொல்லும்போது விஜய்கிட்ட பேசும்போது அவர் கிளியராக பேசுகிறாரு. தாத்தா, இதுதான் விஷயம், காவேரி தான் எனக்கு எல்லாமே, நான் வெண்ணிலாவை சரி பண்ணி அவளுக்குன்னு ஒரு லைஃப் செட்டில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் இருக்குது. காவேரியை நான் ஒரு காலத்துலேயும் நான் விட மாட்டேன், நீங்கள் எந்த பயமும் தேவையில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி விஜய் தாத்தாட்ட சொல்கிறாரு. அப்போ தாத்தா சரிப்பா அப்படின்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா கிளியராக விஜய் பேசுகிறாரு. அது காவேரி காவேரி கிட்ட இந்த மாதிரி கிளியராக பேசலை இல்லையா. அப்போ காவேரி டல்லாகவே இருக்கிறப்ப பார்த்துட்டு விஜய் சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிப்பார். ஏன்னா வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தாத்தா சொல்லுவார், வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போ காவேரியா அப்படின்னு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.